வணக்கம் அன்புறவுகளே! நான் உங்கள் மன்னை கலையருவி. விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு 4, 5 நாளா பட்ட அவஸ்தைய நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். 108 இடங்கள பிடிச்சும் கூட அவரால ஆட்சி அமைக்க முடியாம அவர் தத்தளிச்சத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இதில ஒரு சில விஷயங்கள் என்னால சொல்லாம இருக்க முடியல. ஆ முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள நான் பாராட்டியே ஆகணும். ஒருவேள அவரு ஆ வயது அனுபவம், இல்ல ஆட்சி அனுபவம் காரணமா சொல்லியிருக்கலாம். ஆனா ரொம்ப பெருந்தன்மையா, யாரையும் குறை சொல்லாம, குற்றம் சொல்லாம ஒரு எதிர்க்கட்சியாக நாங்க செயல்பட ரெடியா இருக்கோம். எங்களால டிவிகேக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. இது மாதிரி காலை உணவு திட்டத்தையும், மகளிருக்கான பயனாளிகள் தொகையையும் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு ஒரு அழகான எதிர்க்கட்சிக்கான ஒரு எதிர்பார்ப்போட ரொம்ப அழகா அவரோட கருத்த முன் வச்சிருந்தாரு. அதே சமயம் அந்த கட்சியில இருந்து காங்கிரஸ் வெளியில போனது. பச்சை துரோகம்னு சொல்றாங்க. நானும் ஒத்துக்கிறேங்க. இது வந்து அதே மாதிரி அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அவங்க போனாங்க ஆப்வியஸ்லி. அப்படி போனதால விஜய்க்கு ஒரு பக்கம் சிக்கல் இருந்தாலும், போன மறுகணமே முதல்வர் அவர்களோ, இல்ல துணை முதல்வர் அவர்களோ பெருசா அவங்கள வந்து விமர்சிக்கவே இல்ல. ஆனா திரு பாலு அவர்கள் வந்துட்டு சொன்னாரு, "பச்சை துரோகம் இழைச்சிட்டாங்க. போயிட்டாங்கல்ல விட்டுருக்கலாம். அதுவே உங்க மேல எதிர்க்கட்சியா பெரிய மரியாதைய கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனா நீங்க அவங்கள பத்தின விமர்சனத்த வச்சுட்டீங்க. இப்போ உங்க கூட இருந்த அதே விசிக, சிபிஐ, சிபிஎம் இவங்க தானே திரும்ப ஆதரவு குடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? பச்சை துரோகம்னு சொல்வீங்களா? இனிமையாவது நாகரிகமான அரசியல் பண்ணலான்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா இவங்களோட கூட்டணியோட நல்லாட்சி மலரும்னு எல்லாரோடையும் சேர்ந்து நானும் நம்புறேன். ஏன்னா, ஆ பார்த்தவங்களே பார்த்துருக்கோம்ல. இவங்க 5, அவங்க 5, இவங்க 5, அவங்க 5ன்னு மாறி, மாறி நம்ம அதையே பார்த்துருக்கோம். புதுசா பார்ப்போமே, புதுசா வர்றவங்க இளம் ரத்தம், இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்ப்போமே. ஒரு 5 வருஷம் போகட்டுமே. ஒரு 2 வருஷத்துலேயே அதுக்கான விடிவு தெரிஞ்சிரும். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு 5 வருஷம் அவங்க கையில இருக்கட்டுமே. ஏன்னா, என்ன நடந்தாலும் நடக்கிறதா நடக்க போகுது. ஒரு 100 வாக்குறுதிகள் குடுத்தா 100யும் யாரும் நிறைவேத்துறது கிடையாது. அது பாசிபிளும் இல்லைங்கிறது மக்களுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இவங்க சைட்ல குடுக்கிற வாக்குறுதிகள் அது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமே. இவங்களுக்கும் அந்த சுமைகள் தெரியட்டுமே. வருங்காலங்கள்ல எல்லாமே மாறட்டுமே. அதனால முழு மனசோட நம்ம ஆதரிப்போம். வரப்போற புது அமைச்சையும், அமைச்சரவையையும், முதலமைச்சரையும்.